செட்டிநாடு வாழைக்காய் வறுவல். எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்பைஸியாக பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இதுக்கு ஒரு பெரிய வாழைக்காய் சும்மா ரஃப்பாக தான் நறுக்கியிருக்கேன், மெல்லிசெல்லாம் இல்லை. பாருங்கள், இப்படி தான் அரைக்கிருக்கேன். இப்போது இது அரைக்க தேவையான பொருட்கள்: 2 மிளகா வத்தல், 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 கிராம்பு. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து 1-2 நான் ஓட்டிகிட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பிளாக் சால்ட்டு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் வாழைக்காய், அதாவது 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், வீட்டில் அரைச்சது தான், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச பொடிங்க. அரைக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது தேவையான அளவு பெருங்காயம், எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் தவாவில் போட்டு நீங்கள் வறுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் போட்டும் பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை பேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போது வாழைக்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இல்லை அப்படியே வாழைக்காவை எண்ணெய் வெளியே போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா வெறும் கடாயில் இதை புரட்டி எண்ணெய் விட்டு வறுக்கலாம். அப்படியே எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி நம்ம தடவி கொடுத்துருவோம். எல்லாத்தையும் தடவி கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ தவாவில் வச்சாச்சு. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் சுற்றி வர எண்ணெய் விட்டுக்கலாம், அது வேகிறதுக்கு. இப்போ அதை நல்லா மெதுவாக வெந்து வரட்டும். மிச்சத்தையும் பரட்டி வச்சுருக்கேன். நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா மெதுவாக வெந்த பிறகு பின்னாடியே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்ததெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏன்னா நம்ம இதை வந்து தடிமனாக தான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்னொரு பேட்ச் ரெடி ஆகிடுது. இந்த பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்சே எடுத்துட்டேங்க. சூப்பராக இருக்கும். சூப்பரான செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் மீண்டும் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.